கிருஷ்ணனுடைய உபதேசத்தை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம் பார்ப்பது பக்தர் ஒருவர் ரமண பகவானை கேட்குறார். எந்த ஒரு மந்திரமும் உபதேசம் இல்லாமல் எப்படியோ நம்ம அதை தெரிஞ்சு கொண்டு நம்ம ஜபிச்சா நமக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு ரமண பகவானை கேட்குறார் அந்த வந்த பக்தர். அதுக்கு பகவான் சொல்கிறார், மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு ஒரு யோகியதை வேண்டும். எங்கேயோ எப்படியோ தெரிஞ்சுட்டு மந்திரத்தை நம்ம ஜபிக்க ஆரம்பித்தா அது பலன் கிடையாது. ஒரு ராமநாமமோ கிருஷ்ணநாமமோ தாரக மந்திரம் போன்ற ஜபங்களை சாதாரணமாக யார்கிட்ட வேணால் உபதேசம் கேட்காம கூட நம்ம ஜபிக்கலாம். இருந்தாலும் அது முழு பலனை தரணும்னா நம்ம அந்த ஜபத்தை யார் நிறைய உரு போட்டு ஜப சாதனையில் அந்த ஜபத்தை சித்தி பண்ணியிருக்காளோ அவாக்கிட்டேருந்து அந்த ஜபத்தை அந்த மந்திரங்களை நம்ம வாங்கி நம்ம உபதேசம் வாங்கிட்டு அதை நம்ம ஜபம் பண்ணும் போது நமக்கு அது அதீத பலனை தர்றதுன்னு பகவான் சொல்கிறார். அதுக்கு ஒரு சிறிய கதை சொல்லி அந்த பக்தருக்கு புரிய வைக்கிறார். என்னென்னா, ஒரு அரசன் ஒரு மந்திரியை வீட்டுக்கு போய் பார்க்க வரார். பார்க்க வரும்போது பார்த்தா அந்த மந்திரி ஒரு தியானத்தில் உட்காந்து ஒரு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். ஜபம் பண்ணிட்டு கூப்பிட்டு பார்க்குறார். மந்திரி ஏந்திருக்கல. ஒரு அரை மணி நேரம் காத்திருந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் மந்திரி தானே வரார். வந்தவொன்னு கேட்குறார், நீ என்ன ஜபம் பண்ணின, அதை எனக்கு சொல்லி கொடுங்கிறார். அதுக்கு அந்த மந்திரி சொல்கிறார், இல்லை ராஜா, நான் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண முடியாது. இது நான் ஒருத்தர்கிட்டேருந்து உபதேசம் பண்ணிட்டு அதை நான் தெரிஞ்சுட்டு நான் அதை ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இல்லை நீ எனக்கு அந்த உபதேசம் பண்ணணும் அப்படின்னு மந்திரி கிட்ட திரும்ப கேட்குறாரு. அதுக்கு மந்திரி சொல்கிறார், சரி ஒன்றும் இல்லை, இது காயத்ரி மந்திரம் தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த காயத்ரி மந்திரத்தை உங்களுக்கு நான் உபதேசம் பண்ண முடியாது, அதுக்கு சில அருகதை வேணும்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு கோபம் வந்துடுறது. ஏன்னா நான் கேட்குறேன், எனக்கு நீ உபதேசம் பண்ண மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழித்து ராஜா திரும்ப வரார் அந்த மந்திரியை பார்க்குறதுக்கு. இல்லை, மந்திரியை அரசவைக்கு அழைக்கிறார். சொன்னோன்னு கேட்குறார், நீங்கள் என்ன காயத்ரி ஜபத்தை சொல்கிறீங்களோ அந்த மந்திரம் எனக்கும் தெரியுமே, இதில் ஒன்றும் பெரிய சிறப்பு இல்லையே, எனக்கு அந்த ஜபம் தெரியும் அப்படிங்கிறார். உடனே அதுக்கு அந்த மந்திரி சொல்கிறார், ஓ தெரிஞ்சுட்டே அரசே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள காவலாளியை கூப்பிடுறார். காவலாளி, இந்த அரசரை நீ கைது பண்ணு அப்படின்னு சொல்கிறார். யார்? இந்த மந்திரி சொல்கிறார் ராஜாவை. அந்த காவலாளி சொல்கிறான், பேசாமல் அப்படியே நிற்கிறான். அந்த இதை வேலை வச்சுட்டு அவன் அப்படியே நிற்கிறான். அப்போ திரும்ப மந்திரி சொல்கிறார், நான் மந்திரி சொல்கிறேன், நீ கைது பண்ணு அந்த ராஜாவை அப்படிங்கிறார். அவன் பேசாமையே இருக்கான். 3-4 தடவை சொல்லி கோபமாக சொல்கிறார் மந்திரி, கைது பண்ண போறியா இல்லையா, இப்போ கைது பண்ணு ராஜாவை அப்படிங்கிறார். அப்பவும் அந்த காவலாளி பேசாமையே இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ராஜாவுக்கு கோவம் வந்துடுறது. அவர் என்ன பண்ணுறார், முதல்ல இந்த மந்திரியை கைது பண்ணு அப்படின்னு அந்த காவலாளியை சொல்கிறார். உடனே அந்த காவலாளி நேராக வரான், மந்திரியை கைது பண்ணி நேராக ராஜா கிட்ட கொண்டு வரான். அப்போ மந்திரி சொல்கிறார், இருப்பா அப்படிங்கிறார். அப்போ இதை தான் ராஜா கிட்ட அவர் சொல்கிறார், என்னென்னா, அரசே, நான் சொன்ன அதே வார்த்தை தான், கைது பண்ணு அப்படின்னு சொன்ன வார்த்தை ஒன்று தான், சொல்கிற ஆளும் ஒன்று தான், அந்த காவலாளி கிட்ட தான் சொன்னேன். ஆனால் அந்த காவலாளி அதை செய்யலை. இதே விஷயத்தை நீங்கள் அரசராக இருந்து அதே வார்த்தையை கைது செய் அப்படின்னு சொன்ன வார்த்தை ஒன்று தான், அதே அந்த காவலாளி கிட்ட தான் நீங்களும் சொன்னீங்க. அந்த காவலாளி என்னை கைது பண்ணிட்டான். ஸோ அந்த வார்த்தையும் ஒன்று தான், சொல்லப்பட்ட ஆளும் ஒன்று தான். ஆனால் நடந்த செயல், நான் சொல்லும் போது அந்த செயல் நடக்கலை, ஆனால் நீங்கள் சொல்லும் போது அந்த செயல் நடந்தது. அதனால் அது போல தான் இந்த மந்திரம் ஒன்று தான். அந்த மந்திரத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த மந்திரத்துக்கு அருகதை உள்ளவர் அதை சொல்லும்போது தான் அதனுடைய பயன் தருது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த கதை மூலியமாக அந்த ஜபத்தை ஒரு உபதேசம் வாங்கிட்டு ஒரு நல்ல ஜபசித்தி அடைஞ்ச ஞானிகள்கிட்டையோ ஒரு மகான்கள்கிட்டையோ அந்த ஜபத்தை உபதேசம் வாங்கிட்டு நம்ம ஜபம் பண்ணும்போது அது பரிபூர்ண சித்தியை நமக்கு கொடுக்குங்கிற இந்த விஷயத்தை பகவான் இது மூலிமா சொல்லிக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. ஹரி ஓம்.